எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. திரு பிர்முகத், அதிமுக களத்துல இல்லாததுதான் திமுகவுக்கு சாதகமா இருந்ததா? இவ்வளவு அதிகமான வாக்குகள் பெறுவதற்கு அதுதான் உதவி செஞ்சதா? இல்லை, நம்ம மற்ற விருந்தினர்கள் சொன்னது போல் இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் இந்த ஓட் டிரான்ஸ்ஃபருக்கு நம்ம போக முடியுமா அப்படின்னு தெரியல. அதாவது ஓட்டு இப்போ ஒரு ஜெனரல் எலெக்ஷன் நீங்கள் ஓட் டிரான்ஸ்ஃபர் பற்றி பேசுறது, இடைத்தேர்தலில் அதே பேராமீட்டர்ஸை நம்ம அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. அப்படி நீங்கள் அப்ளை பண்ணால் கூட, அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர்னு அப்ளை பண்ணால் கூட, இது சமூக நீதி அடிப்படையிலான திராவிட கருத்தியலுக்கு தமிழக மக்கள் எப்போதுமே ஆதரவாக நிற்கிறார்கள் என்பதற்கு இந்த இடைத்தேர்தல் ஒரு சாட்சியாக இருக்கிறது. அப்படிதான் போக முடியும். இன்றைக்கு முதலமைச்சரால் சொல்லியிருக்காரு, நாங்கள் மக்களின், எளிய மக்களின் கைகளை இறுக பற்றி கொண்டு அந்த சமூக நீதியின் பக்கம் நிற்பது, கடினமாக உழைப்பது, ஒவ்வொருவருடைய குறைகளையும் தெரிந்து கொண்டு அதை தீர்ப்பது என்று பல்வேறு நலத்திட்டங்கள் வழியாக இந்த வேலைகளை நாங்கள் இரவு பகல் பாராமல் செய்து கொண்டிருப்பதற்கு கிடைத்த வெற்றியாக முதலமைச்சர் அவர்கள் பார்க்கிறார். எனவே இதை நீங்கள் எக்ஸாக்டான ஓட் டிரான்ஸ்ஃபரா நீங்கள் நம்ம இன்டர்பிரட் பண்ண முடியுமா? இதுக்கு முன்னாடி நடந்த பொன்வெல்சன் அவர்கள் சொன்னது போல, அப்போ புதுக்கோட்டையில் நடந்தது அது ஓட் டிரான்ஸ்ஃபரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இடைத்தேர்தலுக்கு அந்த பாராமீட்டர்ஸ் பொருந்தாதுன்றீங்க? ஆமா, பொது தேர்தலுக்கு நாம எடுக்கக்கூடியது. ஆனா மக்களுடைய மூடு இருக்கு இல்லையா, மக்களுடைய சென்டிமெண்ட். இப்போ ஒட்டுமொத்தமா 13 இடைத்தேர்தல்கள்ல 11 தொகுதிகளில் இன்றைக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற, அது நேஷனோட மூடுடைய ஒரு மைக்ரோ காசு அப்படி நம்ம சொல்லலாம். ஷாம் சார் என்ன சொன்னார்னா, பாமகவுக்கும் அதிமுக வாக்குகள் போயிருக்கு அப்படின்னு சொன்னாரு. திரு சரவணன் என்ன சொல்றாருன்னா, பாஜகவை முற்றிலுமாக புறக்கணிக்கணும்ன்ற எண்ணத்தின் அடிப்படையில அதிமுக காரங்க திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள்னு 2 விதமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்துச்சு இல்லையா விவாதத்திலேயே? அதுதான் இதுல நீங்க அதிமுகவுடைய ஓட்டு அல்லது திமுகவுடைய ஓட்டுங்கிறது அந்த லாயல் ஓட் பேங்க் இருக்கு இல்லையா, அதனுடைய பெர்சன்டேஜ் நம்ம கடந்த தேர்தல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 30% என்பதை ஒட்டி தான் வரும். மற்றதெல்லாம் காமன் ஓட்டர்ஸ். இப்ப 83% வாக்களித்தார்கள் என்றால் 17% வேறு அதுல ஏடிஎம்கே லாயலிஸ்ட் இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம கணக்குல சொல்லலாம் இல்லையா? அப்போ அப்படி நீங்க அந்த அளவிட முடியாது. நியூட்ரல் ஓட்டர்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டாங்க, திராவிட கருத்தியலை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று ஓட்டு போட்டாங்க, நம்ம இன்டர்பிரட் பண்ண. இன்டர்பிரிட்டேஷன் இஸ் அப் டு அதிமுக களத்துல இல்லனா திமுக தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களா? அதுதான் நிச்சயமா. அது தமிழ்நாட்டுடைய அரசியல் அப்படிதான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறது. திராவிட கருத்தியலுக்கு யார் முகம் கொடுத்து, யார் மாநில உரிமைகளுக்காக பேசுகிறார்களோ, யார் இந்த மாநில மக்களுக்காக, அந்த கடைக்கோடி தமிழனுக்காக கைகளை பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவருக்கு யார் அடையாளமாக இருக்க, அது யார் இன்றைக்கு இருக்கிறார்? முதலமைச்சர் தான் இருக்கிறார். எத்தனை திட்டங்கள் நீங்க எவ்வளவு ஸ்டாலினும் வெற்றின்னு கொண்டாடுறாரு, திரு ராமதாசும் வெற்றின்னு கொண்டாடுறாரு. ஆமா, ராமதாஸ் வெற்றின்னு கொண்டாடுறதுக்கு அவர் மீது மிகுந்த மரியாதை உண்டு. சமூக நீதி கருத்தியலுக்கு ஒரு அடித்தளம் இட்டவர் தமிழ்நாட்டில். அதுல ஒரு முக்கியமான பங்கு ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சமூக நீதிக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மதவெறி வகுப்புவாத அரசியலோடு கைகோர்த்திருக்கிறார் என்பது வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால் கூட அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். இதை ஒரு வெற்றியாக அவர் கொண்டாடுவது என்பது இந்த வாக்கு எண்ணிக்கை என்பதன் அடிப்படையில் அவர் சொல்லி இருக்கலாம். ஒரு டெபாசிட்டை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டார்கள் என்கிற மகிழ்ச்சியில். புறக்கணிப்பு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? அப்போ எது ராமதாஸ் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் எந்த அடிப்படையில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் என்றால், அவருடைய அதாவது அவர் வெற்றி பெறுவோம் என்று தானே கடைசி நாள் பிரச்சாரத்துக்கு பிறகு கூட அவருடைய அறிக்கையில் நாங்கள் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வென்று காட்டுவோம். 75% கடந்த தேர்தலை விட நாங்க வாக்கு அதிகமா வாங்கியிருக்கோம்ல சொல்றாங்க. அதுவே பெரிய வெற்றின்றாங்க ஆளுங்கட்சி எதிர்த்து வாங்க. அதாவது நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்வது தானே, அதாவது நாங்கள் களத்தில் இருக்கிறோம், களமாடி கொண்டிருக்கிறோம் என்பது தானே. மக்கள் அந்த ஊரில் ஓட்டு போட்ட 82% மக்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று நீங்கள் கடைசியாக பார்த்தால், அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இறுதியாக அவர்கள் ஆதரவாக தீர்ப்பளித்திருக்கிறார் என்று தானே பார்க்க வேண்டும். அவர் தன்னை சமாதானப்படுத்திக் கொள்கிறார் என்று தான் எல்லாத்தையும் சொன்னாரு. அந்த தேர்தல் கொஞ்சம் நடுநிலையோட நடந்ததுன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? அந்த இடைத்தேர்தல் நியாயமா தான் நடந்தது, அதிகாரம் இல்ல, பண விநியோகம் இல்ல அப்படின்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்லைங்க, இல்ல நியாயமா சொல்லுங்க. இல்ல, இந்த இதுக்கு நிச்சயமாக பதில் சொல்லி ஆக வேண்டும். முதல்ல இருந்து அந்த பணத்தை ஒரு முக்கியமான விஷயமா பேசிக்கொண்டிருக்க. அதாவது சீனியர் புஷ் உலகத்திலே பெரிய
அதாவது பழமையான டெமோக்ரஸி அமெரிக்கா, ரொம்ப லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி நம்ம. சுருக்கமாக சொல்லிடுறேன், ஜார்ஜ் சீனியர் புஷ் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பல ஆயில் கம்பெனிஸில் வேலை பார்ப்பாரு. பார்த்தோன்னா ஒய்ஃப் கேட்பாங்க, ஏன் ஓடி ஓடி வேலை பார்க்குற அப்படின்னு. நான் ஐ எம் கோயிங் டு ரன் ஃபார் பிரசிடென்ட்னு சொல்லி. அப்போ நீங்கள் மக்களோடு வேலை செய்யும்போது, நம் மக்களோடு இருக்கும்போது, நீங்கள் சும்மா ரோட்டில் இறங்கி 4 நண்பர்களோடு போனாலே டீ செலவாகும். நீங்கள் மக்களை கொச்சைப்படுத்தக்கூடாது அதை வைத்துக்கொண்டு. அதாவது இது மிக தெளிவாக மீண்டும் மீண்டும் நான் ஆர்கே நகரில் பல இல்ல மக்களை கொச்சைப்படுத்த இருந்ததுனால அப்படி சொல்ல டெமோக்ரஸி இஸ் ஆல்வேஸ் ஏ ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். என்னைக்குமே நீங்க இன்றைக்கு காலை ஒவ்வொருவருக்கும் புதிதாகத்தான் இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு வறுமையில் ஆரம்பிப்பீர்கள், நாளைக்கு இந்த செல்வம் ஈட்டக்கூடிய சூழலை, ஒரு சமூக நீதி சூழலை நம்ம தமிழ்நாடு உருவாக்கி வைத்திருக்கிறது. பெரியார் தொடங்கி அண்ணா தொடங்கி. அதை கொச்சைப்படுத்தக்கூடாது. அதாவது மக்கள் வாய்ப்புகளுக்கு வரிசையில் நிற்பதை, அது எல்லா ஜனநாயகத்திலுமே இருக்கிறது. அமெரிக்கா தொடங்கி இந்தியா வரைக்கும் இருக்கிறது. ஏன் நீங்கள் இதை ஒட்டுமொத்தமாக, அதாவது மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, வேலை செய்து, ஆர்கே நகர்ல ஒரு அம்மா சொன்னது, வேலை செய்து சம்பாதிச்சதை எங்க உடம்புல ஒட்டாது, இங்க வாங்குறதா எங்க உடம்புல ஒட்டும்னு. அந்த மக்களின் இறையாண்மையை கொச்சைப்படுத்த கூடாது. அதை நிறைய பேர் இங்க செய்துட்டு இருக்காங்க. அதை நேரமே எல்லாமே நிகழ்ச்சிக்கான நேரமே பேர்ல லஞ்சத்தை நியாயப்படுத்த கூடாது. அது எந்த வறுமை கோட்டில இருந்தாலும் சரி, லஞ்சத்தை நீ நியாயப்படுத்தும் போது அது அந்த இடத்துல பெரிய ஆபத்து. அது ஆபத்து. ஒரு செய்தி ஆனால் அதே வேளையில் அதைதான் முழுமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். பணம் கொடுத்ததை கொச்சைப்படுத்தாமல் இருந்தால் அதை விட மோசமானது வேற எதுவுமே இருக்கும். நீங்க அதை மட்டும் கவனமாக தவிர்க்கிறீர்கள். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி.